கண்டிப்பா நீ ஒரு வீடு கட்டணும்னா வாஸ்து பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து பார்க்கறதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கா? வாஸ்துன்னா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பீரோவ எடுத்துன்னு போய் தென்மேற்கு மூலையில வச்சா அது ஒரு வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஆம பொம்மை வாங்கி வைங்க, ஒரு மணி பிளான்ட் வளங்க, அங்கே வந்து வாஸ்து வந்து சரி செய்யப்பட்டு விடும். நம்மளுடைய கண்ணோட்டத்தில், நம்மளுடைய பார்வையில் இது எதுவுமே வாஸ்து அல்ல. நம்ம வாஸ்து பார்த்து பலனை சொல்கிறோமா, இல்லை அந்த வீடு என்ன நினைக்குதோ அதை நம்ம மூலியமா அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வாஸ்துபடி வீடு அமைந்தால் நிறைய செல்வம் சேரும். ஒருத்தருக்கு அதீத பொருளாதாரம் அப்படி இருக்குன்னா அவர் நோய் வாய்ப்படுவார், ஆயுள் குறைவு. இதெல்லாமே வாஸ்துல இருக்கு. வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அவனுக்கு தொழில் அமையணும்னா அவனுக்கு ஈசானியம் சரியா இருக்கணும். இப்போ பீரோவில் பணம் வருதா இல்லையான்றத முடிவு செய்வதே ஈசானியம் தான். இங்கே நீ தப்பு வச்சுக்கிட்டு தங்கத்திலே பீரோ செஞ்சு வச்சாலும் புண்ணியம் கிடையாது. தவறான இடத்துல வீடு கட்டிங்கன்னா அந்த தவறுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது நல்ல வாஸ்துவின் உச்சக்கட்ட உண்மை தெரிந்த வாஸ்து நிபுணர்களுக்கு தெரியும். வாஸ்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் அந்த நபரால் குடியிருக்க முடியாது. மீறி இருந்தாலும் அவர் மரணித்து விடுவார்.